Hi friends, welcome to AYIFA Tasty and Beauty. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியாக ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் இருந்தால் தயிர் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். இதில் நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு 15 to 20 மினிட்ஸ் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா பேட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்க வேணாம், இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஆனியன், 1/2 பெல் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். சாஸ்லாம் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி நம்ம நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. நிறைய ஹனி ஆட் பண்ணோம்னா அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஒரே 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஹனி சில்லி கார்லிக் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.